ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டிங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் நான் இப்போது வந்து உங்களை பார்க்குறேன். அது என்ன விஷயம்னா, ஒட்டுமொத்த தமிழக உழைக்கும் வர்க்கத்துக்கு, வேலைக்கு போயிட்டு வரவர்களுக்கு, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆளுங்க எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸை நிறைய விடுங்க. ஏன்னா பஸ்ஸில் நிறைய பேர் தொங்கிட்டு வராங்க. ஈவினிங் டைமில் மாலை நேரத்தில் பஸ்ஸில் எல்லாருமே படிக்கட்டில் நின்றுட்டு வராங்க. குழந்தைங்க முதல் கொண்டு படிக்கட்டில் நின்றுட்டு வராங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா உயிர் சேதமாயிடும். ஏன்னா இப்போ கரூரில் 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னே தெரியல. அதனால் ஒரு உயிரும் நம்மளுடைய உயிராக கருதி இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும். பஸ்ஸெல்லாம் ஈவினிங் டைமில் நிறைய விடணும். நீ யாருமா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடி மகள் தான். அதனால் யார் வேணாலும் இதை நம்ம சொல்லலாம். நிறைய பஸ்ஸை நிறைய விடுங்க. மக்கள் பாதுகாப்பாக போவாங்க. ஈவினிங் டைமில் ரொம்ப சிரமப்படுறாங்க. படிக்கட்டில் நிறைய பேர் தொங்குறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னுடைய தலை தான் நேற்று மாட்டியிருக்க வேண்டியது. நல்ல வேலை பின்னாடி வந்தவங்களுடைய தலை மாட்டாமல் பேக் மாட்டிருச்சு. பேகு போய் அந்த ஜன்னலில் போய் நல்லா மாட்டிட்டு இழுக்கிறாங்க. வரவே முடியல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் மக்களுக்கு நிறைய பஸ் விடுங்க. ஏன்னா குழந்தையெல்லாம் இடுப்பில் வச்சுக்கிட்டுலாம் தூக்கிட்டுலாம் பஸ்ஸு ஏறுறாங்க. அது ஏறும்போது பார்த்து விசில் அடிக்கணும். ஏன்னா படிக்கட்டில் ஏறிட்டாங்களா அதுக்கு தான் கண்ணாடி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸில் கண்ணாடி கொடுத்துருக்கிறது அதுக்கு தான். ஏறிட்டாங்களா ஏறலையான்னு பார்க்க தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல. அதனால் பஸ்ஸு ஏறிட்ட பிறகு பஸ்ஸு எடுக்கணும். நிறைய பஸ்ஸு விடுங்க. நிறைய பஸ்ஸு விட்டிங்கன்னா தான் ஜனங்க போயிட்டு வருவாங்க. 2 பஸ்ஸில் ஏற வேண்டிய பயணிகள் எல்லாமே ஒரே பஸ்ஸில் தான் ஏறினாங்க. அதனால் பஸ்ஸை நிறைய விடுங்க. மக்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. எந்த ஒரு உயிர் சேதம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இருக்கப்பட்டவங்க காரில் போவாங்க, ஆட்டோவில் போவாங்க, பைக்கு அந்த மாதிரி போவாங்க. இல்லாதப்பட்டவர்கள், பணம் இல்லாதவர்கள் இலவச பஸ்ஸில் தான் கண்டிப்பாக போவாங்க. நாடு அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு இப்போ. அதனால் பஸ்ஸு நிறைய விடணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இது நான் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு பப்ளிக்காக இருந்து பார்த்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நிறைய பஸ்ஸு விடுங்க. மக்களுக்கு இது பயனாக இருக்கட்டும். தொங்கிட்டு போகாமல் நிறைய பேர் பஸ்ஸு உள்ளே நிற்கட்டும். ஏன்னா ஒருத்தர் கால் மேலே ஒருத்தர் கால் வைத்து நிற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பஸ்ஸு இப்போ ரொம்ப கூட்டமாகிடுச்சு. அதனால் பஸ்ஸு நிறைய விடுங்க. நிறைய சிறப்பு பஸ்ஸுகள் விடுறீங்க, நிறைய விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பஸ்ஸு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பஸ்ஸை விடுங்க. விடுவீங்கன்னு நம்புகிறோம். அதனால் இந்த வீடியோவை போட்டு 4 பேர் இதை பார்த்து இதில் நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். இத்துடன் இந்த ஒரு மெசேஜை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.